இயேசுவின் இடத்திலே எதிர்பார்த்து வந்தவர்கள், இயேசுவின் இடத்திலே எதிர்பார்ப்போடு வந்தவர்கள். இந்த இயேசுவை பின்பற்றினால், இந்த இயேசுவுக்கு பின் சென்றால் நமக்கு ஒன்று நடக்கும், நமக்கு ஒன்று கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். எதிர்பார்த்து பின்பற்றுகிறவர்கள் தங்கள் எதிர்பார்த்த ஒன்று தங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் போகும்போது, இயேசுவின் இடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள், எதிர்பார்த்து அவரை ஆராதிக்கிறவர்கள், எதிர்பார்த்து அவருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள், ஒரு காலகட்டத்துக்கு பின்பு அவங்களால இயேசுவை பின்தொடர முடியாது. ஏன் முடியாது? ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிக்கிட்டே வருவார். நம்மளை பலப்படுத்துறதுக்கு, அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு. ஒரு காலகட்டத்துக்கு பின்பு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அப்படியே ஃபில்டர் பண்ணுவார். ரொம்ப கிறிஸ்தவங்க சொல்ல கேட்டிருக்கேன், முதல்லாம் ஜெபம் உடனே கேட்கப்படும். இப்பெல்லாம் ஜெபம் கேட்ட மாதிரியே தெரியல. அவர் கேட்டாரா? கேட்கலையா? அவர் தருவாரா? தரமாட்டாரா? இப்படி ஒரு காலகட்டம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வரும். அப்படி ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர் நம்மை விசுவாசத்தில் பழக்குவிக்கிறார். அப்பாடா, நல்ல ஒரு ஆமேன் சொல்லிருங்க. இந்த ஆமேன் சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்களாம் அந்த ட்ரைனிங் பீரியட் எல்லாம் உள்ள இருக்காங்க. இந்த ஆமேன் சொல்லல பாத்தீங்களா, அவங்களாம் இன்னும் உள்ள வரல. அப்படி ஒண்ணு அவங்களுக்கு சந்தித்த மாதிரியே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள். எதிர்பார்த்த ஒன்று நடக்காத பொழுது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இடறி விடுவார்கள், அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவார்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி விடுவார்கள், கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்தது நடந்த பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்த பொழுது இயேசுவை போல ஒருவர் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்தது பொழுது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைத்த பொழுது கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எதிர்பார்த்தது நடக்காத பொழுது அவர்களால் தொடர்ந்து இயேசுவோடு நடக்க முடியல, இயேசுவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. இங்கே நீங்கள் ஒருவேளை இயேசுவினிடத்தில் எதையாகிலும் ஒன்றை எதிர்பார்த்து அவரை பின்பற்றுவீர்களானால் உங்களால் கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரைக்கும், மரண பரியந்த வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் உங்களால் அவரை பின்பற்ற முடியவே முடியாது. எதிர்பார்த்த ஒன்று நடக்காத பொழுது சோர்ந்து போய்விடுவோம். எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காத பொழுது விரக்தி அடைந்து போய்விடுவோம். எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கிடைக்காத பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது இந்த சத்திய வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எதையும் எதிர்பார்க்காமல் சமநிலை பிரமாணத்தோடு யோபு சொன்னானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு அப்படி பின்பற்றுங்க ஆண்டவரே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், என் வாழ்க்கையில் நான் எதை சந்தித்தாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவே. நான் அவர் அறிவேன். அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி,
அவர் எனக்கு கொடுக்காவிட்டாலும் சரி, நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை சேவிப்பேன். இனி இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, இனி இருக்கிற கிறிஸ்தவ காலங்கள் இப்படிப்பட்ட மனநிலைக்கு தேவ சபையே, தேவ ஜனமே, என்ன நடந்தாலும் சரி, நான் எதை சந்திக்க நேர்ந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்முடைய அடி சுவடுகளிலே நடப்பேன், நான் உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய வார்த்தைக்கு என் செவியை திறந்து தருவேன், உம்முடைய சத்தியத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் ஒழிய என்ன ஆக முடியாது? இந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க முடியாது, இந்த கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்க முடியாது, இந்த கிறிஸ்துவுக்காக ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது.